இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டுக்கு அவசரமா 2 பேரை தூக்கிட்டு வர்றாங்க. என்னன்னு பார்க்கும்போது அவங்க 2 பேர் பாடியையும் சேர்த்தாப்புல ஒரு பெரிய இரும்பு ராடு சொருகிட்டு இருக்குது. கொஞ்சம் அசைஞ்சாலும் பிளட் அதிகமா லீக் ஆகுறதால அவங்க 2 பேரும் அப்படியே அசையாம இருக்காங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா அந்த இரும்பு ராட உருவினாலும் 2 பேர்ல ஒருத்தரை மட்டும் தான் காப்பாற்ற முடியும். இந்த கஷ்டமான சிச்சுவேஷனை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்றது, யாரை காப்பாத்துறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல அந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கிறது தெரிய வருது. அவளோட ரத்த நாளங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆகி ஆபரேஷன் பண்ணினாலும் கூட அந்த பொண்ணு உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா 2 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கறதுல அந்த ஆணோட கண்டிஷன் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்குது. அந்த இரும்பு ராடு அவரோட வைட்டல் ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணியிருக்காது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அவர் ஃபுல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸும் இருக்குது. இதனால 2 சீனியர் டாக்டர்ஸ் கலந்து பேசி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அவங்க அந்த ஆணோட உயிரை காப்பாற்ற முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் அவரோட காலை அசைக்க சொன்னதால அவர் காலை லைட்டா அசைக்கிறாரு. இதனால அவரோட பாடி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணோட காலை அசைக்கவே முடியல. அவளுக்கு இடுப்புக்கு கீழே செயலிழந்து போயிருச்சு. அப்போ சீனியர் டாக்டர் அவகிட்ட உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்கிற டிசிஷனை சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணு கோபப்படாம பயப்படாம டாக்டர் சொல்ற எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிறான். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் சொல்லிடுறான். ஆனா அவர் ரொம்ப எமோஷனலாகி டாக்டர் கிட்ட ஒரு ரெக்யூஸ்டா வைக்கிறாரு. அவர் டாக்டர் கிட்ட எனக்கு பதிலாக அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. அவங்க 2 பேருக்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா சாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால அவங்க 2 பேரும் மாத்தி உதவி பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. இதை பார்த்து அங்க இருக்கிற டாக்டர் ஸ்டாஃப்ஸோட ஹார்ட் மெல்ட் ஆகிருது. எல்லா டாக்டர்ஸும் ஆபரேஷனை எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்படியே ஆபரேஷனும் தொடங்குது. அந்த பொண்ணோட பாடியில இருந்து இரும்பு ராட வெளியே எடுக்கும்போது ரத்தம் அதிகமா பீச்சி அடிக்குது. இப்போ டேமேஜான ரத்த நாளங்களை இனிமே சரி பண்ண முடியாத கண்டிஷனுக்கு போயிருச்சுங்கிறத டாக்டர்ஸ் உணர்றாங்க. இதனால அவங்க கண்ணு முன்னாலேயே அந்த பொண்ணு மெல்ல இறந்துட்டு இருக்கத பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணா அவளை காப்பாற்றவே முடியாது. அதனால அடுத்ததா அந்த நபரோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பாக்குறாங்க. அவர் மேல கவனத்தை செலுத்தி அவரை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு ட்ரைனிங் ஸ்டாஃப் மட்டும் இன்னும் அங்க இருந்து போக மனசு இல்லாம அந்த பொண்ணு பக்கத்திலேயே நின்னுட்டு இருக்கிறான். அப்போ சீனியர் டாக்டர் அவகிட்ட ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோ, அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த ஒரு உயிரை காப்பாற்ற முடியலையேன்னு அவ ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த சிச்சுவேஷன் அவளோட மனசை ஆழமா பாதிக்குது.